யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணத்தினாலே, பரிபூர்ணம் என்றால் ஒரு முழுமை, அவரிடத்திலே காணப்படக்கூடிய முழுமை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று. அவரிடத்திலே எவ்வளவு வேணும், பழுதில்லாதவர், குறைவில்லாதவர், பாவம் இல்லாதவர், இருள் இல்லாதவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வெளிச்சமானவர், அவர் ஜீவன் உள்ளவர். அப்படியானால் அவரிடத்துல குறை ஒன்றுமில்லை. என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களால் யாரால் சொல்லக்கூடும் என்று தைரியமாய் கேட்டவர். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அநேகரால் சாட்சி பெற்றவர், பாவமே செய்யாதவர் என்று. அவரிடத்திலே பாவம் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிலாத்து சொல்லுகிறார், 3 முறை சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவாக எந்த ஒரு குற்றத்தையும் இவர் செய்யவில்லை என்று. ஏரோது சொல்லுகிறார், ஒன்றையும் நான் காணவில்லை என்று. போர்ச்சேவகன் சொல்லுகிறார், பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், கள்ளன் சொல்லுகிறார், அவரோ அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று. இப்படி பல சாட்சிகளை வேதாகமத்திலே நாம் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் பரிபூர்ணர் என்று. அந்த பரிபூர்ணத்தினால்தான் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால, அவருடைய பரிசுத்தத்தினால நாம் கிருபை பெற்றுக் கொண்டோம். அவர் பரிசுத்தமாய் அவர் இருந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். அவர் பரிசுத்தராய் இருந்து, பாவம் அறியாதவராய் இருந்து, நம்மை மீட்கும்படி பாவிகளாய் இருக்கக்கூடிய நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த பரிபூர்ணம் உள்ளவரை கொண்டுதான் நாம் மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் சொல்லுகிற, அந்த அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம் நமக்கு கிருபையை பெற்றுக் கொடுத்தது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வந்து வாசம் பண்ணினார். அந்த கிருபை, அந்த சத்தியம் அவருடைய பரிபூர்ணத்துக்குள்ள இருந்தது. அந்த பரிபூர்ணம் தான் நமக்கு கிருபையை பெற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே அவர் பரிபூரணராய் பிறந்ததுனால, பாவம் இல்லாதவராய் பிறந்ததுனால, பாவிகளாகிய நமக்காக நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் பரிகார பலியாக முடிந்தது. ஆகவேதான் அவர் மூலமாக, அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது அவரால் நமக்கு கிடைத்த ஈவு. இது நம்மால் உண்டானதல்ல. ஆகவேதான் அன்றைய வசனம் சொல்லுவோம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் அவன் மனம் திரும்பி மனம் கசந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், என்
பாவங்களை நீர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர் என்று அவன் சொல்லும் பொழுதே அவனுக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். அவன் பரிசுத்தம் அடைகிறான். அவர் மூலமாக உண்டாயிருக்கிற கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறான். அவனும் தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இவர் மூலமாக நமக்கு உண்டாகி இருக்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறும் பொழுது பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமே. பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது பண்ணினாரே, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானத்தை பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் மனத்தை பெறுவீர்கள் என்று. அது தேவனால் நமக்கு அருளப்படுகிற கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிபூரணராய் இருந்ததினால, நமக்காக அவர் பலியானதினால நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக பரிகார பலியாக அவர் கொடுக்க முடிந்தது. வேறு ஒருவராலும் அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற அல்லது பாவத்தை நம்மை விட்டு அகற்றக்கூடிய பரிசுத்தம் இல்லை. அவர் ஒருவருக்குள்ளே அந்த பரிபூர்ணம் இருந்தது. அவர் ஒருவரே பரிசுத்தராயிருந்தார். ஆகவே தான் அந்த பரிபூர்ணம் நமக்கு கிருபை பெற்றுக் கொடுத்தது. அவர் மூலமாய் நாம் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றுக் கொள்கிறோம். அந்த மீட்பு விலையேற பெற்றது. அது தேவனுடைய கிருபை. நம்மாலே நாம் பரிசுத்தமாக முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறவன் கர்த்தர். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்ம தகுதி நம்மளால உண்டாகிறது கிடையாது. நம்முடைய திறமையினால, நம்முடைய பிரயாசத்தினால, என் பலத்தினால் இல்லை. நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஆகவேதான் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை அனுதினம் நினைவு கூறுவோம். இயேசுப்பட்ட பாடுகள் நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படி, நமக்கு அவர் கிருபையை அளிக்கும்படி அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காக சிந்தின ரத்தம் அந்த ரட்சிப்பை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவேதான் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக திருவருத்து நாம் அனுசரிக்கிறோம். அவைகளை நாம் அனுசரிக்கும் பொழுது அவர் எனக்காக மரித்தார் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். அவரிடத்திலிருந்து நான் தயவை பெற்றுக் கொள்ளுகிறேன். அந்த கிருபையை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. நம்முடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே